ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு சொல்கிறோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த 48,636 அப்படிங்கிறது தான் பழைய ஆல் டைம் ஹை. இப்போ இந்த ஆல் டைம் ஹை இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டாங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா, மார்க்கெட் ஆல் டைம் ஹை பிரேக்கு, இப்போ திருப்பி இறங்கினது வந்து ரீடெஸ்ட் அப்படி கூட சொல்லலாம். அதுக்கான அந்த மாதிரி சட்டம் இருக்குது. அதனால் இப்போ ரீடெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன், டேயில் கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது. அப்படி போகும் பட்சத்தில் இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு அதிகம். ஏன்னா பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் மேலே போகுது. அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணி இப்போ இந்த புது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்திலே மார்க்கெட் அடுத்து வெரி புல்லிஷாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமான செட்டப் தான் இந்த செட்டப். சரி, ஓகே, இதை நம்ம 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரின்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ சப்போர்ட்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் இந்த இடத்த எடுத்துக்கலாம். அதாவது 48,130ங்கிறது நமக்கோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து சப்போர்ட் போனீங்கன்னா இன்றைக்கி போன லோ 47,737. நம்ம அதுக்கு கீழே